புதுச்சேரியில் மது குடிக்கும் பொழுது ஏற்பட்ட தகராறில் மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார் என்கின்ற செந்தில் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவர் புத்தாண்டை முன்னிட்டு தனது சகோதரர்களுடன் அவரது வீட்டிற்கு அருகே மது அருந்திக் கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருடன் ஏற்பட்ட சண்டையில் எதிர்த்தரப்பினர் கல்லால் செந்திலை அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக 6க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். முதலியார்பேட்டை துணை காவல் ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையிலான காவலர்கள் ரோந்து சென்றனர். வேல்ராம்பட்டு ஏரிக்கரை வீதியில் 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பதாக தகவல் கிடைத்தது. காவலர்கள் அங்கு சென்ற பொழுது இருவரும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் ஆரியாங்குப்பம் ஓடவேலியை சேர்ந்த கிருஷ்ணா, தேங்காய் திட்டு புதுநகர் மணிகண்டன் என்பதும் இருவரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 70 கிராம் கஞ்சா மற்றும் 2 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 11 பேரிடம் ரூபாய் 6.85 லட்சம் ஆன்லைனில் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குயவர்பாளையத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ட்ரேடிங் விளம்பரத்தை பார்த்தார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பி அவர் மர்ம நபரின் கணக்கிற்கு 4,20,337 ரூபாய் அனுப்பியுள்ளார். பிறகு அவரால் லாப பணத்தை எடுக்க முடியாமல் ஏமாந்தார். இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் 6,120 ரூபாயும், குர்மாம்பேட் லிங்கேஷ் 9,000, குயவர்பாளையம் நபர் 27,606 ரூபாயும், அதே பகுதியில் பெண் ஒருவர் 53,000, மற்றொருவர் 54,590 ரூபாயும், வீராம்பட்டினம் நபர் ரூபாய் 55,000, கணபதி செட்டிக்குளம் நபர் 8,799 ரூபாயும், கதிர்காமம் நபர் ரூபாய் 23,000, அருமாத்துபுரம் நபர் 22,000 ரூபாயும், மூலக்குளம் நபர் ரூபாய் 5,894 ரூபாயும் என மொத்தம் 6,85,386 ரூபாய் ஆன்லைனில் மோசடியில் இழந்தனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் 292 ஆசிரியர்கள் அரசு பணிகள் சட்டத்திற்கு விரோதமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட்டனர். உச்சநீதிமன்றம் இவர்களை நிரந்தரம் செய்ய தடையில்லை என தீர்ப்பளித்தது. இதன்படி புத்தாண்டு பரிசாக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட வேண்டும். மேலும் பொங்கல் பரிசாக புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் 5,000 வழங்குவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவிக்க வேண்டும். புதுச்சேரியில் அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விரைவில் அமையும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். இதேபோல் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.
மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டு 2026 பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குள விநாயகருக்கு விடியற்காலை சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் சாத்தப்பட்டது. புத்தாண்டு அன்று மணக்குள விநாயகரை வழிபட புதுச்சேரி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று வணங்கி சென்றனர். பக்தர்கள் வசதிக்கேற்ப கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்புகள் வைக்கப்பட்டது. சுவாமியை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மணக்குள விநாயகரை வழிபட்டு வெளியேறும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பக்தர்கள் எந்தவித அசம்பாவிதங்களையும் சந்திக்காத வகையில் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பக்தர்களை வழி அனுப்பினர். ஜிப்மரில் புதிய மருத்துவமனை தகவல் மேலாண்மை செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கொள்கைகள் அடிப்படையில் மருத்துவமனைகளுக்கான சுஷ்ருத் எனப்படும் புதிய மருத்துவமனை மேலாண்மை அமைப்பை உருவாக்கியுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனை சுஷ்ருத் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த முயற்சி டிஜிட்டல் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்துடன் இணைவதற்கும் ஜிப்மர் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக கொண்டுவரப்பட்டுள்ளது. இது நோயாளிகளுக்கு தடையற்ற பாதுகாப்பான மற்றும் தரப்படுத்தப்பட்ட மின்னணு சுகாதார பதிவுகளை உறுதி செய்யும். ஜிப்மர் உயர்தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதில் உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் மேம்பட்ட செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் தேசிய டிஜிட்டல் சுகாதார முறைகளுடன் ஒருங்கிணைப்பிற்காக நவீன தொழில்நுட்பங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த டிஜிட்டல் மாற்றத்தின் பொழுது நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் புரிதலும் இதன் சீரான செயல்பாட்டிற்கு பெரிதும் பங்களிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக புதுச்சேரி அலங்கார ஊர்தி பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட உள்ளது. அலங்கார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவிலின் பொன்மயமான மாத்தின் மந்திர், மைய பகுதியில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு, சுடுமண் சிற்பி கைவினை பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெறுகின்றனர். ஆன்மீக ஊக்கத்துடன் கூடிய எதிர்கால திட்டங்களை கொண்டுள்ள புதுச்சேரியின் குறிப்பிடத்தக்க பயணத்தை இந்த அலங்கார வாகனம் பிரதிபலிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு சமூக சேவகையும் அம்மா மக்கள் முன்னேற்ற இணை செயலாளர் லாவண்யா தொகுதி முழுவதும் நேரடியாக சென்று இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகெங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகியும் அம்மா மக்கள் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றன. சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு கேக் வெட்டி லாவண்யா கொண்டாட்டத்தை துவக்கி வைத்தார். அங்கிருந்து உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளான பிச்சை வீரான்பேட், தக்கக்குட்டை, ஜே நகர், பாவனா நகர், லேம்பட் சரவணா நகர், மூலக்குளம் போன்ற இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திரா நகர் தொகுதியில் திமுக சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு 2026 ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு 2026 ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு 2026 ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார். இதில் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணி, தேவநாதன், செல்வதுரை, ஜெகதீஷ், பாஸ்கர், பாலு,
பூபாலன், மாஸ்டர் ராதாகிருஷ்ணன், முத்து, பாலு, கங்காதரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு காரைக்கால் அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனாக பால் குடத்தினை விநாயகர் ஆலயத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆண்கள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பால் குடத்தினை தலையில் சுமர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலாவாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மின்துறையின் மூலம் சுமார் 12 லட்சம் மதிப்பில் புதிய மின்கம்பங்கள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள ராமாபுரம், டீச்சர் காலனி, ஜெய் ஆஞ்சநேயர் அவென்யூ ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் அவதி உற்றனர். இந்த பிரச்சனையை அறிந்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிகளுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாகவும், சேதமடைந்த மின் கம்பங்களை புதிய மின் கம்பங்களாக மாற்றிடவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 12,14,699 மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயார் செய்து அரசு அனுமதியுடன் பெறப்பட்டு பணி செய்வதற்கான ஆணையும் பெறப்பட்டு இதற்கான பணி துவக்க விழா ராமாபுரம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய மின்பாதை பணிகளுக்கான பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் தலைமையில் துர்கா நகர் குடியிருப்பு நலசங்கத்தின் தலைவர் பாஸ்கர், செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர்கள் பிரகாஷ், நடராஜன், சிவபிரகாசம், குமார், பாஸ்கர், ஐயனார், விஜயகுமார், ரஞ்சித், ராஜு, செழிலன், ரவி, பார்த்திபன், இதயராஜா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பிரமுகர் சிவகுமார் தலைமையில் நிர்வாகிகள் கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பிரமுகர் சிவகுமார் தலைமையில் நிர்வாகிகள் மாநில தலைவர் வெங்கட்ராமனின் இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிவகுமரன் தனது சொந்த செலவில் கட்சி உறுப்பினர்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கினார். வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்களுக்கு இனிப்புகள் மற்றும் கட்சி துண்டுகளை அணிவித்து வெங்கட்ரமணன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வெங்கட்ரமணன், சுதந்திரம் அடைந்து கடந்த 71 ஆண்டு காலமாக புதுவையில் ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கான ஆட்சியை செய்ததாக வரலாறு இல்லை. குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்ணுரிமை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, தொழில் முன்னேற்றம், மக்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் மற்றும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இதுவரை முறையாக கிடைக்கவில்லை. ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஆட்சி 2026இல் புதுவையில் அமைய ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கோமதி சங்கர், சுப்பிரமணி, சிவகுமார், சமூக சேவகி வாசகி, ராஜேஷ், அருண், பீட்டர், ராஜ்குமார், சிவகாமி, அமுதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
2026 ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் சாஜை சரவணகுமார் நிர்வாகிகளுக்கு டைரி மற்றும் கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகம் முழுவதும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாஜை சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் புத்தாண்டை முன்னிட்டு முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் ஆளுயர மாலை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாயை சரவணகுமார் டைரி மற்றும் கேலண்டர்களை நிர்வாகிகளுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாயை தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தாமோதரன், பொதுச் செயலாளர் சீனிவாசன், தொகுதி தலைவி மல்லிகா உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். உலகம் முழுவதும் புத்தாண்டு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம், ஆனந்தாம்பாள் ஆதித்தனருக்கு சொந்தமான ஏகாபரநாதர் மகேஸ்வரர் ஆலயம், ஜிஎன் பாளையம் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம், வில்லியனூர் மாதா கோவில் ஆகிய ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இளஞ்செழியன், பாண்டியன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், திமுக நிர்வாகிகள் ராமசாமி, ஜலால் அனீப், செல்வநாதன், தர்மராஜ், சபரிநாதன், காசிநாதன், மில்ட்ரி முருகன், இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத் தலைவர் கோதண்டம், தேவநாதன், செல்வமுத்து, முருகன் என்கின்ற இரிசன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனிக்கு மனைப்பட்டா மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரி அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு பழைய காலனி மக்கள் 25 ஆண்டு காலமாக மனைப்பட்டா வேண்டி புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கோரிக்கை மனுக்கள் வழங்கியுள்ளனர். பல கட்ட போராட்டங்களும் நடத்தினர். ஆனால் புதுச்சேரி அரசானது சேதராப்பட்டு பழைய காலனிக்கு மட்டும் மனைப்பட்டா வழங்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. இந்நிலையில் சேதராப்பட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும், புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டிக்கும் வகையில் சேதராப்பட்டு பழைய காலனியில் பொதுமக்கள் ஒருங்கிணைந்த மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் கிராம பெரியோர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.